இந்த பிள்ளைக்கு தோஷங்கள் கழிக்க வேண்டும். தோஷ பரிகாரம். ஆமா சாமி, ரொம்ப நாளா நம்மள்ட்ட தோசை வைக்க போறீங்களா? கிடக்கு. 4:30 மணிக்கு அதிகாலையில வாங்க. எதுக்கு? சென்னையாக்கவா? என்ன சொல்றவ? 4:30 மணிக்கு அதிகாலையில 9 கும்பம் வைத்து மந்திரம் ஓதணுமா? நவக்கிரக பூஜை பண்ணி 9 கும்பம்லாம் வேண்டாம். ஒரு கும்பத்தை சாயிங்க, அப்புறம் 9 கும்பத்தை சாப்போம். விளையாட்டு குழந்தையடா, விளையாட்டு. யார் எங்கே பிடிக்காவ அந்த ஆளை பாத்தீங்களா? வீரம் பேசிட்டு உட்காந்து தூங்குறது பாத்தீங்களா? ஏன் உங்களுக்கு காவல் காவல் நீ சாகும் போது ஆளு வந்துருவாங்க. பொம்பளை அனுப்பிவிட்டு காவல் பாப்பாரா? ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. உன்னை பார்க்கிற பொழுது இதனாலதான் அவர் எனக்கு புருஷனா ஒர்க் பண்றாரு. 3 வருஷமா காத்திருந்தேன் இவளுக்காக. நானும் யார் நீ கிழிச்ச மட காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவினி நோகுதடி, நேற்று வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அடைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவினி நோகுதடி. முக்குளிச்சு நான் எடுத்த முத்து சுத்தி நீதானே, முத்தடிப்பு நெஞ்சுக்குள்ள பத்திரம வச்சது, பச்சை புத்தம் காணாத நானே ஏங்குறேன், ராத்திரியும் தூங்காம கடைசியில வாரம் வந்துக்க, கடைசியில வாரம் கடைசி சத்தம் இதே நம்மளுக்கு என்ன பண்றாரு அவரு? அவரு சயன கோணத்துல இருக்காரு. அவர் தியானம் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவருக்கு பொறாம, சித்தர் வழிபாட்டுல சாமி இப்படி ஆசீர்வாதம் பண்றான்னு பொறாம அவரு. சரியான நாரதான் தான், நீ வெளியில வரா ஓடி அக்கடா வெட்டிய உடைக்கலாம். ஏண்டா கொஞ்ச நேரத்துல புணமாக்கிட்டாங்களா? என்னென்ன செய்யறாங்க? என்னங்க எப்படி வாசிக்கிறாங்க? அம்மா பாட்டுக்கு வாசிக்கத்தானே செய்யணும்.
ஏன் சித்தப்பா நான் முதல்ல இவ்வளவு சொல்லணும்டா. என்ன இங்க சத்தம்? என்ன மாமா சத்தம் கேட்டுச்சு? உன்னை ஆக்கிரும் போல சொல்றேன். தெருவில் தெரியும். 2வது டோக்கன் வாங்கிக்கங்க. இதுல கம்மா கட்டதே அவங்களுக்கு. என்ன இப்படி இருக்கீங்க சுவாமி? என்ன ஆச்சு? செத்த முன்னாடி நாடிக்கிட்டு நெத்தி காசு வச்சுட்டியா? அது ஓசி காசு. சரி சரி பீடி வாங்கி ஆய்க்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த கட்டு தான். இப்போ உயிரோட இருக்கையில் பிடி பார்லர் போகுதுல பொம்பளையா, இதுக்கு இந்த கட்டு தான் போடுறாங்க. ஏப்பா உங்க அம்மா வாங்கிக்க, பத்திரமா கொடுத்துருவேன். நீ என்னமோ முழிக்கிற, 5 லட்சம் சொத்தை கொடுத்தது மாதிரி. சாமியை காணா, சாமியை காணா. தங்கச்சி கூப்பிடவா? பள்ளிக்கண்ணு வாடா. எடுக்கிற பாருங்க. ரெண்டு ஓடம் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டா நமது இடத்துக்கு இவர் வந்திருக்காருமா. எத்தனை பிரம்மா வலதுடையிலிருந்து தோட்டி வைத்தவன் நாரத மகரிஷி. மகான்வரை அழைத்து வாருங்கள் எல்லாம். நல்லாசிகளை நான் பெற வேண்டும். சுவாமி வாருங்கள். அது நாளி கிணறு. சுவாமி விளங்குகிறேன். நல் வாழ்த்துக்களை தந்தருளேன். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. அதனால வாழ்த்தி வரவேற்பு படி இறைவள் வருவான் அவன் ஏழுரை வெளி தந்தான். இறைவள்
வாழ்த்துக்களை தந்து வாழ்க பல்லாண்டு எண்ணம் போல் வாழ்வாய் மகளே. நினைத்த காரியம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. எதுவாக இருக்கின்றாயோ அதுவாக மாறக்கடவாய் என்று அற்புதமான சொல்லுக்கிணங்க எண்ணம் போல் வாழ்க்கை அமைய கொண்டிருக்கின்றது. எல்லாம் அந்த தமிழ் கடவுள் கந்தப்பெருமான் அனுக்கிரகத்தினாலே சரவண பவா என்று சொல்லப்பட்ட சதாட்சர மந்திரத்தாலே எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் சில விவரங்கள் கேட்கணும். கேட்பதற்கு தகுந்தால் போல் பதில் தரும் என்ற நம்பிக்கையுடன் கண்டுபிடிக்க கண்டுமொழி